ஆனால் என்ன பண்ணுறது, நல்லவங்களை அந்த உலகம் ரொம்ப வறுமையில் விட்டுருது. பாரதிக்கு அந்த வறுமை ரொம்ப அவர் ஆட்கொண்டு விட்டது. நான் சரியான உணவு இல்லை, அதான் ஒரு வரியில் எதிரார், தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம்ன்றார். உலகத்தையே அழிச்சிடலாம் தனி ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு இல்லைன்னா. அப்போ அந்த உணவுங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட், அந்த பசியின் கொடுமை ஒரு மனுஷனுக்கு எப்படி இருந்திருக்குங்கிறத பாரதியோட அழுத்தமான வரிகளில் தெரிஞ்சிருக்கும். பாரதியா இன்னொரு பாடல், அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அது அங்கு ஒரு காட்டில் பொந்திட வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பொன்று உண்டோன்னு. தழல் என்றால் நெருப்பு இல்லை, நெருப்புக்கு மேலே ஒரு ஜுவாலை மாரி வரும்ல, அதான் தழல். ரொம்ப வெப்பமானது அது. அந்த எரிச்சு தள்ளக்குள்ள குஞ்சு மூப்பெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தாண்டா அப்படின்றத பாரதியார் தான் முதல்ல அதை எழுத முடிஞ்சது. ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் ஆக்சுவலாக இதானா, ஏன்னா இந்த வரியெல்லாம். ஆனால் அதை பாரதியார் ரொம்ப எளிமையாக அவரால் சொல்ல முடிஞ்சது பாரதி. ஏன்னா இன்றைக்கி இப்போ நம்மலாம் வேறு வேறு அலுவலகங்களில் கூட பாரதியார் ஃபோட்டோ யூனிக்காக இருக்கும். நம்ம அலுவலகத்திலையும் பாரதி ஃபோட்டோ வச்சுருக்கோம். அது காரணம் அவர் மீது உள்ள, தமிழ் மீது உள்ள கொண்டு பற்று. அது முக்கியமாக சொல்லணும். இங்கே ஒரு 2 மொழி 3 மொழிலாம் இல்லை, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போன்று இனிமையாவது உண்டோன்னு கேட்குறான் பாரதி. அப்போ அவருக்கு எத்தனை மொழி தெரிஞ்சிருக்கு பாரு. தமிழ் பேசியிருக்காரு, எழுதியிருக்கிறாரு, இங்கிலீஷ் பேசியிருக்காரு, எழுதியிருக்கிறாரு, கன்னடம் பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு, தெலுங்கு பேசியிருக்காரு. சுந்தர தெலுங்கினில் பாட்டை சிப்போன்னு சொல்கிறாரு அவர். அவர் பிரித்து ஆளப்பார். இந்தியாங்கிற ஒருமித்த நாடு, சுந்தர தெலுங்கு தான் ரொம்ப அழகாக இருக்குது, அதில் பாட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்தனதியின் மிசைன்னு அந்த பாட்டோட ஆரம்பம். அவ்வளோ ஒரு உணர்ச்சி பொங்கிய கவிஞன். ஆனால் நம்ம எல்லாமே அவங்களெல்லாம் எளிதாகவே விட்டுடுவோம். பாரதியோட வீடை கூட இப்போ ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது வீடு பழமை மாறாமல் புதுப்பிக்கிறாங்க. முதலாவதுக்கு நன்றி, பழமை உடைச்சி மாத்திராம.